விஜய் போயிட்டு மாமி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ப்ளீஸ் மாமி எனக்காக ஒரு தடவை காவேரியை வந்து பார்க்க சொல்லுங்கள் மாமி, ஒரு தடவை நான் பேசிக்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருடா அம்பி, எனக்கு வந்து நீ பண்ணுறது சரியா தப்பா எதுவுமே புரியல, ஒரே குழப்பத்தில் இருக்கேன், நீ ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னா, மாமி இங்கே பாருங்கள், காவேரி விஷயத்தில் நான் பண்ணுறது தப்புனா வீட்டிலேருந்து பெரியவங்களாம் வருவாங்களா, ப்ளீஸ் ஒரு தடவை அப்படின்னா, இன்னுமே இந்த விஷயத்துக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், இதுதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாமி வந்து காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே அப்படி வழிஞ்சிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. என்ன மாமி அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து உன்னை பார்க்குறதுக்காக என் ஆற்றுல தான் இருக்கான், நீ போய் பேசிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல, உடனே பாட்டி சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க மாமி. உடனே பாட்டி போயிட்டு கேட்குறாங்க, என்னாச்சு காவேரி, இந்த மாதிரி பாட்டி என்னமோ அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு பாட்டி கேட்கும்போது, இல்லை இல்லை, என்ன நீ வெளியிலே வரமாட்டேங்கிற, இங்கே இருக்க அப்படின்னு சாதாரணமாக தான் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் காவேரி சமாளித்தாலும், காவேரி மனசில் வந்து நினைக்கிறாங்க, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இவ்வளோ பிரச்சனையில் நான் போயிட்டு இப்போ விஜயை பார்த்தேன் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சது, எல்லா விஷயத்தையும் நானே என் வாயில் உளறி கொட்டிடுவேன், வேண்டாம் எந்த விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லக்கூடாது விஜய்கிட்ட. வெண்ணிலாக்கு ஒரு முடிவு கட்டினா தான் நம்ம வந்து விஜய்கிட்ட மேற்கொண்டு பேசணும், அது வரைக்கும் நம்ம எதுவுமே பேசக்கூடாது, இப்போ நம்ம போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப வைராக்கியமாக இருக்காங்க. பட் சாரதா வராங்க, வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க, காவேரி இங்கே பாரு, இந்த அப்பளக்கட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா என்னால் இப்போ வெளியில் போக முடியாது அப்படின்றாங்க காவேரி. ஏன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு மயக்கமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. என்னடி எப்போ பார்த்தாலும் டயர்டு மயக்கம்னு அதிசயமாக ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறப்போ இந்த அப்பளத்தை கொடுத்துட்டு வா சொன்னா கேளு அப்படின்னா, ஐயோ இதுக்கு மேலே மறுப்பு தெரிவிச்சா அம்மா கண்டுபிடிச்சிரும், அதனால் நம்ம வேறு வழி இல்லாமல் போவோம் ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போகும்போது பின்னாடி காவேரி வந்துட்டா அப்படின்ட்டு பின்னாடியே விஜய் போகிறாரு அப்படின்னு காவேரி அப்படின்னு கூப்பிட்றாரு. காவேரி திரும்பவே மாட்டுறாங்க, திரும்பவுமே காவேரி காவேரின்றார். என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னோன்னா, உனக்கு என்ன பிரச்சனை, கோவமாக இருக்கியா அப்படின்னா, ஆமாம் கோவமாக தான் இருக்கேன், எதனால கோவமாக இருக்குது அப்படின்னு விஜய் கேட்குறாரு. உடனே எதனால் இருக்கேன்னு தெரியாதா அப்படின்னா, வெண்ணிலா விஷயத்தினாலையா அப்படின்னோன்னா, ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக நான் ஃபோன் பண்ணும்போது என்னெல்லாம் வெண்ணிலா பேசுகிறா, நீ தான் முக்கியம், உன்னை விட்டு நான் போக மாட்டேன், என்னை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்கிறா, வந்து ஐ லவ் யூ சொல்கிறா, ஹக் பண்ணிக்கிறா, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல விஜய் அப்படின்னோன்னு, நான் தான் உங்ககிட்ட அன்றைக்கே என்னோட நிலைமையை தெளிவாக சொல்லிட்டேன்ல அப்படின்னு. என்ன தெளிவாக சொன்னீங்க, இங்கே பாருங்கள், ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒன்று வெண்ணிலா விஷயத்தை முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்க, இல்லையா என்னையை முடிச்சுட்டு வெண்ணிலா கூடயே போய் சேர்றதுனால ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வெண்ணிலா கூடயே போயிருங்க, இப்படியும் இருக்க மாட்டேன் அப்படியும் இருக்க மாட்டேன் நடுவில் தான் நிற்பேன் அப்படின்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது, புரியுதா, தயவுசெய்து என்னை விட்டுருங்க விஜய் அப்படின்னு சொல்லும்போது, என்ன காவேரி இப்படி பேசுகிற, அவ்வளோதான் விஜய், நான் ஒரு தடவை சொல்கிறது தான், நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு வாங்க, என்னால் திரும்ப திரும்ப இந்த கருமத்தை எல்லாம் என்னால் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது, வெண்ணிலா பேசுகிறத கேட்கவும் முடியாது, இப்படியும் அப்படியும் இருக்கிறத என்னால் ஒத்துக்கவே முடியாது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெண்ணிலா வந்து போயிடுறாங்க, எதுவுமே சொல்லலை ப்ரெக்னென்ட் விஷயத்தை பற்றி. ஸோ இன்னொரு பக்கம் விஜய் வந்து அப்படி யோசிச்சே நிற்கிறாரு. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்படி இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.